உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாசினி, பார்வதி, மாயா, சங்கரபாண்டி எல்லாரும் ஹாலுக்கு வாங்க. என்ன சிஸ்டர், சுண்டக்காவோட அதிகாரம் இன்னைக்கு தூள் பறக்குது. தெரியலையே எதுக்காக எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிடுறா? தெரியலையே. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். என்ன தேவிமா, இதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ட? என்ன சூர்யா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, அது வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றேன். உங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டேன்னா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மாறு வேட போட்டி நடக்க போகுது. அதுக்கு எதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்ட? முந்திரி கொட்டை தெய்மா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேல, அதுக்குள்ள என்ன முந்திரி கொட்டை மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? நான் முந்திரி கொட்டையா? இது வரைக்கும் தேவையா? பாருங்க. நீங்க சொல்லுங்க தேவிமா. நாளைக்கு காம்படிஷன்ல நான் என்ன கேட்ட போடுறதுன்னு சூர்யாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். எந்த முடிவுக்கும் வர முடியல. அதான் உங்க கிட்ட எல்லாம் ஐடியா கேட்கலான்னு வர சொன்னேன். ஆமா, அவ்வளவுதானே. வெரி வெரி சிம்பிள். நீ பேசாம இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கெட்டப்பா போடு, அது உனக்கு சூப்பரா இருக்கும். பாண்டி, வேணாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இன்ஸ்பெக்டர் கெட்டப் எல்லாம் வேண்டாம். ஏற்கனவே இவன் அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை அம்மா அம்மான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதுல நீ இன்ஸ்பெக்டர் கெட்டப் போட சொல்ற? சாரி சிஸ்டர், நான் மறந்துட்டேன் சிஸ்டர். வாய் மூடு. தேவி, நீ வேணும்னா பாரதியார் இல்லனா அம்பேத்கர் கெட்டப் போட, கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும். ஆஹா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த கெட்டப் தான் போடுவாங்க. அப்பனா நீங்க காந்தி நேரு அப்படி போடுறீங்களா? அதுவும் தான் போடுவாங்க. யாரும் போடாதத சொல்லுங்க. அப்போ அம்மன் கையில சூலம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு? வேணாம் வேணாம், வேற வேற. வேற தேவி. துர்காமா, ஹாய். பூஜைக்கு வந்த அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிறது அவளுக்கு சொந்தமான உயிரே இல்லை. துர்காமா. ஏய் துர்கா, செல்லம். சிஸ்டர், எனக்கு அல்ல இல்ல, அப்படியே பாக்குறதுக்கு மாறி நடந்து வர மாதிரியே இருக்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. என்ன துர்கா இந்த பக்கம்? இந்தாங்க, ஊறுகாய் கொண்டு வந்தேன். ஊர்காவா? ஓ, ஏற்கனவே நீ கொடுத்த ஊர்காய் நிறையவும் இருக்கு, ருசியாவும் இருக்கு. ஆமா, என்ன எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கீங்க? நான் சொல்றேன்மா, நான் சொல்றேன். சொல்லுங்க செல்லம். நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மாறுவேட போட்டி நடக்க போகுது. போட்டியில நான் என்ன கெட்ட போடுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்போ ஃபைனல் பண்ணிட்டீங்களா? யாரு கெட்ட போட போறீங்க? இன்னும் ஃபைனல் பண்ணல. நாங்களும் காந்தி, நேரு, இந்திரா, அம்பேத்கர் இந்த மாதிரி எதேதோ சொல்லி பார்த்தாச்சு. எதுவுமே ஃபைனல் ஆகல. ஆமாமா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. அதாவது மாரியம்மா மாதிரி அழகா புடவை கட்டிக்கிட்டு நீங்க அப்படியே மாரியம்மாவா மாறிடுங்க. சிஸ்டர், கன்ஃபார்ம் இவ மாறிதான். ஒழுங்கா வாயை மூடு. சரி. சூப்பர் துர்காமா. சூர்யா, மாரியம்மா மாதிரி புடவை கட்டிட்டு அவங்கள மாதிரி ரெடியாக்க போறேன். எனக்கு ஓகே, உனக்கு ஓகேவா? சரி, ஓகே. சூப்பர் துர்கா, உன் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா துர்கா, எனக்கும் பிடிச்சிருக்குமா.
துர்காமா ஆ, நாளைக்கு நீங்க தான் வந்து மாரியம்மா மாதிரி என்ன ரெடி பண்ணணும் சரியா? ம் குழந்தை ஆசைப்படுறால, நாளைக்கு நீயே வந்து தேவிய மாறி மாதிரி ரெடி பண்ணி விட்டுருமா? சரின்னு சொல்ல துர்கா. மா சரின்னு சொல்லுங்கம்மா. சரி, நானே வந்து உன்னை மாறி மாதிரி ரெடி பண்றேன். ஐ ஜாலி 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 ஜாலி. ம் நான் போயிட்டு வரேன். பாய். பை பாய். பாய். பை. பாய். டாடி ஆ. நான் மாறுவேட போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணனும். நான் மேல போறேன். ம் சரி. சூர்யா, ஆ. என்னப்பா தனியா நின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, 3 மாசம் அமெரிக்கால தங்கி பிசினஸ் டெவலப் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்குமா. நீ அமெரிக்கா போயிட்டனா அப்ப குழந்தை தேவி? தேவிமாவையும் கூட்டிட்டு தான் போகணும். அங்கேயே ஏதாவது ஸ்கூல்ல சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்னப்பா யோசனை? இல்ல, அங்க போலாமா வேணாமான்னு ஒரு சின்ன குழப்பம். அதான். இவனை எப்படியாவது அந்த குழந்தை தேவியோட அமெரிக்காவுக்கு பேக் பண்ணி அனுப்பணும். இல்லனா குழந்தை தேவிக்கும் துர்காவுக்கும் பாண்டிங் ஜாஸ்தி ஆயிடும். ஒரு பிரச்சனையும் இல்லப்பா சூர்யா. நீ குழந்தை தேவியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுப்பா. தேவியோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கணும்ல. அந்த எதிர் வீட்டு துர்கா நம்ம தேவி விஷயத்துல ரொம்ப மூக்க நுழைக்கிறா. தேவிக்கு அந்த துர்காவோட பாண்டிங் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.